மற்றும் ஒரு அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் உள்ள அரசு மதுபான கடையை மூடக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை நோக்கி போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே திருப்பூர் மாவட்டத்தில் அங்கே 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மதுபான கடையை மூடக்கோரி மக்கள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்றவுடன் 717 கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பல பகுதிகளில் கோவில்கள் மற்றும் பள்ளிகளுக்கு அருகே உள்ள கடைகளை மூடக்கோரி தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் உள்ள அரசு மதுபான கடையை மூடக்கோரி அங்குள்ள கிராம மக்கள் திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அங்கே பெரும் பரபரப்பு நிலவுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் விஜயன். விஜயன், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மக்களின் போராட்டம், குறிப்பாக பெண்களின் போராட்டம் அங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சொன்னீங்க. திருப்பூர் அருகே இந்த சாமலாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த காளிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அந்த கிராம மக்கள் அந்த மதுபான கடையை மூடக்கோரி 500க்கும் மேற்பட்ட மக்கள் பதாகையோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த காளிபாளையம் கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த தனியாருக்கு சொந்தமான FL2 பார்ன்னு சொல்லிட்டு கடையை ஆரம்பிச்சுட்டு இப்ப அதை மதுபான கடையா மாத்திட்டு செயல்பட்டு வர்றாங்க. இந்த மதுபான கடை 400 மீட்டருக்குள்ள இதன் அருகிலேயே காளிபாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இருக்குது, மாரியம்மன் கோவில் இருக்குது. 1500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள்ல 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வசிச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில இந்த மதுபான கடையை திறக்கப்பட்டதால தினமும் ஏராளமான மதுப்பிரியர்கள் அதிக போதையில அடிக்கடி இந்த பகுதியில சண்டையிடுவதும், அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பெண்களுடைய தகராறுல ஈடுபடுவதும் தொடர்ந்து நீடிச்சு வருது. இதனால இந்த மதுபான கடை மூட வேண்டும் என பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவித்து இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால இன்னைக்கு இந்த மதுபான கடையை மூடக்கோரி பல்லபாளையம், ஐயம்பாளையம், அத்தாம்பாச்சிபாளையம், ஐயங்கோவில், பெருமாள் பாளையம், சாமலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த அதாவது 500க்கும் மேற்பட்ட மக்கள் இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த கிராம மக்கள் அதாவது இங்க தொடர்ந்து இந்த FL2 பார்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இப்ப மதுபான கடையை போல இங்க இலவசமா மதுபானங்களை கொடுத்து மக்களை, அதாவது மதுப்பிரியர்களை கவர்வதற்காக அதிக அளவில் கூட்டங்கள் வருவதாகவும் இந்த பகுதி கிராம மக்கள் வேதனை தெரிவித்தாங்க. உடனடியா இந்த மதுபான கடையை மூட வேண்டும், இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் போதே தெரிவித்தாங்க. சந்திகள் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்.